தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்திரை மாதம் பராபவ வருஷம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கார். சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். நீச்சப்பட்டாலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். அதனால் எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செவ்வாயும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்துருக்கார். அதனால் நீங்கள் எந்த ஒரு பார்ட்னரோடையும் ரொம்ப ஜாகிரதையாக மூவ் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அவர் 9ஆம் அதிபதி 9க்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்தையே பார்க்குறார். பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது. குருவினுடைய பார்வையும் 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிச்சயமாக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். எப்போது? 20ஆம் தேதி அன்றைக்கே 20/4/2026 அன்றைக்கே சுக்கிரன் 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தை மூலமாக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தையும் அவர் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் புதிய வேலையும் அமையும். வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன், அதாவது ராசிநாதனே 8ஆம் இடத்துல போகிறார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். நல்ல அனலைஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்துல போய் அவர் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் வேணும். ஏன்னா ராசிநாதனும் 8ஆம் இடத்துல போகிறார். 7ஆம் இடத்துல சனி வேறு இருக்கார். உடல் நலத்தில் கவனம் நிச்சயமாக தேவை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல புதன் வரார். அது 9/5/2026 அன்றைக்கி வரார். 9/5/2026 அன்றைக்கி 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல இருக்குது. இதன் மூலியமாக பொது வாழ்வில் இருக்கிற வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பொது வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறவர் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் வந்து நிற்கிறார். அதாவது 8ஆம் இடத்துல 10ஆம் தேதி அன்றைக்கி 10/5/2026 அன்றைக்கி வரார். அதனால் அவர் தனஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா செவ்வாயும் வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கார். மறைந்த இடத்துலேருந்து திடீரென்று பணம் வரும். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. சில நாட்கள், அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தாலே, ஆனால் உங்களுக்கு 14 அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17/4/2026 19/4/2024 வரலும், அதுக்கப்புறம் 14/5/2026 அன்னைக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு 3 நாளில் பார்த்தோம்னா 17/4/2026 19/4/2026 வரலும், அதுக்கப்புறமா வந்து 14ஆம் தேதி மே மாதம் மத்தியானத்துக்கு மேலே இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அது வந்து சந்திர பகவானுக்கு பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்க, உங்களால் முடிஞ்சது. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதிய வேலை, எடுத்த வேலைகளில் வெற்றி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 10ஆம் இடத்துல குரு இருக்கே சார்னா கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் மாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும் கொஞ்சம். அதை தவிர பார்த்தோம்னா பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா புதிய இடம் வாங்கக்கூடிய, பழைய இடம் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல விசேஷம். ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறவா, அது தவிர வந்து இந்த இது கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, இந்த சிங்கர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, ஏலக்காய் மாலை ஒன்று போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் இந்த சித்திரை மாதம் பராபவ வருஷம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.